9 to 5 ஆஃபீஸ் ஜாப்ல இருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி சீக்கிரம் வீடு காரு பணம்னு செட்டில் ஆகுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? நீங்க தான் பணத்தை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்களே. அதை தெரிஞ்சுக்காம இதெல்லாம் அடைய வாய்ப்பே இல்லை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கவலைப்படாதீங்க. நீங்க மிஸ் பண்ணின அந்த முக்கியமான விஷயங்களை ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுவும் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இந்த ஒரு புக்கு தான். அந்த ஒரு புக்கை நீங்கள் படித்தாவே போதும், உங்கள் லைஃபே ஓஹோன்னு மாறிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அந்த புக்கு தான் ரிச் டேட் புவர் டேட். பணக்காரங்க ஏன் மேலே மேலே பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க, ஏழை ஏன் இன்னும் ஏழையாகவே இருக்காங்க? பணத்தை பற்றின புரிதல் பணக்காரருக்கும் ஏழைக்கும் இடையில எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. பண பிரச்சனையில் நம்மளை சிக்க வைக்கக்கூடிய பொறிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் இருந்து வெள்ளம் வாரியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவை பாருங்கள். வெல்கம் டு குரல் உலகம். இவர் தான் ராபர்ட் கியோசகி. இவருக்கு 2 அப்பான்னு சொல்கிறாங்க. ஷாக் ஆகாதீங்க. ஒருத்தர் ராபர்ட்டோட சொந்த அப்பா, இன்னொருத்தர் ஃப்ரெண்ட் மைக்கோட அப்பா. இவரோட அப்பா PhD முடிச்சிருக்காரு, ஃப்ரெண்டோட அப்பா 8th தான் படிச்சிருக்காரு. ராபர்ட்டோட அப்பா என்னதான் PhD எல்லாம் படிச்சிருந்தாலும் ஃபினான்ஸ் பற்றி கேட்டாவே டென்ஷன் ஆகிடுவார். இவருக்கு சாகிற டைமில் கூட கிரெடிட் கார்டு மாதிரி கடன் பே பண்ண வேண்டியிருந்தது. காசுக்கு திண்டாடிட்டு இருந்தார். ஆனால் மைக்கோட அப்பா ஹவாயிலேயே ஒரு பெரிய பணக்காரராக ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருந்தார். எல்லார போலவும் ராபர்ட்டுக்கும் பணக்காரர் ஆகணும்னு ஆசை இருந்தது. ஆனால் ஒரு கன்ஃபியூஷன், எந்த அப்பா பச்சை கேட்குறது அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே அவங்களோட கேரியரில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. 2 பேரும் பணக்காரங்கள்லாம் இல்லை. ஆனால் பணத்தை பற்றின 2 பேரோட கருத்தும் வேறு வேறு மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே பணத்து மேலே இருக்கிற ஆசை தான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் பணம் இல்லாததால தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஏன் பணக்காரங்க பணக்காரர் ஆகிட்டே போகிறாங்க, ஏழை இன்னும் ஏழையாகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எண்ணங்கள், மைண்ட் செட் தான். நம்ம ஸ்கூல்லையே ஃபினான்ஸ் பற்றி எதுவுமே நமக்கு சொல்லித்தரதில்லை. அதனாலேயே பெரிய பெரிய டாக்டர் மாதிரி படிப்பு படித்தவங்க கூட பணப்பிரச்சனைன்னு வரும்போது ஃபினான்ஸ் நாலேஜ் இல்லாமல் கவர்மெண்ட்டையும் மற்ற மனுஷங்களையும் உறவுக்காரங்களையும் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ராபர்ட் 2 பேரோட அட்வைஸையும் கேட்குறாரு. அதில் ரிச் டேட் சொல்கிறாரு, ஒருத்தரோட எண்ணங்கள் தான் அவர் பணம் சம்பாதிக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. அதாவது ஒரு தேவைன்னு வரும்போது புவர் டேட், அதாவது இவரோட ஓன் அப்பா என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது, அந்த அளவுக்கு காசு இல்லை அப்படின்னு. ஆனால் இவரோட ஃப்ரெண்டோட அப்பா, அவர் தான் ரிச் டேட், அதை எப்படி வாங்கலாம் யோசி அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னா ஃபினான்ஸ் பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அதில் திறமையை வளர்த்துக்கிட்டு நம்மளால முன்னேற முடியும். 2 அப்பாவுமே நல்லா படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் புவர் டேட் என்ன சொல்லுவாரா, நல்ல படி, அப்பதான் நல்ல வேலை கிடைச்சு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. ரிச் டேட் சொல்லுவாராம், ஃபினான்ஸ் பற்றி நல்லா படி, அப்பதான் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு உன்னால நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ ஃபினான்ஸ் பற்றி நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்மளும் கற்றுக்குறோம். அவங்களும் இன்னும் எப்படி ஏழையாவே வாழ்றது அப்படிங்கிற பற்றி தான் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. நம்மளை பிடிக்காம அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க ரிச் டேட் புவர் டேட் மாதிரியான புத்தகத்தை படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க லைஃப்பில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நமக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். பெரிய பெரிய டிகிரி படிப்பு சொல்லித்தராத பல விஷயங்களை இந்த ஒரு புக்கு சொல்லி கொடுத்துரும். பணத்தை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதை எப்படியெல்லாம் வளர்க்குறதுங்கிறத பற்றி பேசுறதுல இவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சான். ராபர்ட்டோட 9 வயசில் அவரோட பணக்கார கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண ஒரு ரெசார்ட்டுக்கு போவாங்களாம். ஆனால் இவரை இன்வைட் பண்ணலை. ஏன்? இவர் பணக்காரராக இல்லை, அதனால். ஸோ நம்மளும் எப்படியாவது பணக்காரர் ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணமே அப்போதான் ராபர்ட்டோட மனசில் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் அவரோட புவர் டேட் கிட்ட போய் கேட்குறாரு. ஆனால் அவர்கிட்ட எந்த ஆன்சரும் இல்லை. நல்லா படி, ஒரு வேலைக்கு போ, நல்லா சம்பாதின்னு மட்டும் சொல்கிறாரு. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா போய் ரிச் டேட் கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு. ரிச் டேட் கிட்ட இதை பற்றி கேட்குறாரு. இந்த இடத்துல இருந்து தான் ஃபினான்ஸ் பற்றின வியூவே ராபர்ட்டுக்கு மாறுது. அவர் என்ன சொன்னாருன்னா, பணக்காரனாக ஆகவும் பணக்காரராகவே வாழவும் அவர் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின சில முக்கியமான பாடங்களை இவருக்கு சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு, பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும், காசை எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்கணும், என்னென்ன தவறுகள் பண்ணுறதால ஏழையாகவே இருக்காங்கிறத பற்றியும், ஏழையாகவே இருந்தாலும் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயங்களை ஃபாலோ பண்ணினா அவங்களாலையும் பணக்கார ஆக முடியும்னு அவர் சொல்கிறாரு. ஸோ ரெடியாக இருக்கீங்களா? அவர் சொல்லி தந்த ஒரு 5 லெசன்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். லெசன் நம்பர் 1, பணக்காரங்க காசுக்காக வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்கிறதே காசுக்காக தானே, அப்போ தானே பணக்காரராக முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுதான் இல்லை. புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் காசு சம்பாதிக்க வேலை செய்வாங்க. ஆனால் பணக்காரங்க அவங்களுக்காக அந்த காசை வேலை செய்ய வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஃபேமஸான ஒரு ரெசார்ட்டை கிராமத்தில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக அந்த கிராமத்தில் இருந்து 2 பேரை வேலைக்கு எடுத்தாங்க. ஒருத்தர் மனோ, இன்னொருத்தர் வினோ. மனோக்கு ஒரே ஒரு கோல் தான், டெய்லி எப்படியாவது நிறைய காசு சம்பாதிச்சிடணும். ஆனால் வினோ திங்கிங் வேற மாதிரி இருந்தது. அதாவது கிராமத்தில் ரெசார்ட் வர்றதால என்னென்ன சேஞ்சஸ் வரும், அதை வச்சு நம்ம எப்படி பாசிவாக இன்கம்
சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருந்தாரு. 2 பேருமே அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க. மனோ அவங்க மேனேஜருக்கு ஜாலரா அடிச்சு வினோவை விட ஹை சேலரி வர மாதிரி பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஓவர் டைம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இப்போ அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாரை விடவும் மனோவுக்கு தான் சேலரி ஜாஸ்தி. ஆனால் வினோ அந்த ரெசார்ட்டை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ண. அப்படி அதாவது இது ஃபேமஸ் ரெசார்ட், இந்த கிராமத்தில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஊரில் இது ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ஷேர்ஸ் நம்மளால் வாங்கவும் முடியும், ஏன்னா இது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ வினோ 3 விஷயம் தான் பண்ணார். 1, கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிட்டாரு. 2வது, அடுத்து எந்த ஊர்லலாம் அவங்க ஓப்பன் பண்ணுறதா இருந்தாங்களோ அந்தந்த இடத்துல சில சென்ட் இடத்த வாங்கினாரு. 3வது, ரெசார்ட்ல வேலை செய்யற எம்ப்ளாயீஸ் தங்குறதுக்காக ஒரு பிஜியை கட்டுனாரு. 5 வருஷம் கழிச்சு ரெசார்ட் கட்டட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ மனோக்கு இப்ப வேலை இல்லை, திரும்ப வேலை வேணும்னா 100 கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு ரெசார்ட் வேலை நடக்குது இல்லையா, அங்க அவர் போக வேண்டி இருந்தது. இவருக்கு ஒண்ணுமே புரியல, இந்த வயசான காலத்துல எப்படி போறது அப்படின்னு. ஆனா வினோ நிலைமை வேற மாதிரி. ரெசார்ட் ஓப்பன் பண்ணின உடனே ஷேர் ப்ரைஸ் எங்கேயோ போயிடுச்சு. அவர் பிளான் பண்ணின மாதிரியே அந்த எம்ப்ளாயீஸும் அவர் கட்டின அந்த பிஜியில் தங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. வாங்கி போட்டோட லேண்டோட ப்ரைஸும் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதனால பாசிவ் இன்கம் அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. வினோக்கு வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லாத சிச்சுவேஷன். இப்போ வர்ற காசை வச்சு இன்னும் நிறைய பிஜி கட்டி அதுலேருந்தும் இன்னும் சம்பாதிப்பாரு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? வினோ மாதிரி ரிச் மைண்ட் செட் இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு காசுக்காக வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் அந்த பணத்தையே வேலை செய்ய வச்சு அவங்களுக்காக பணம் சம்பாதிக்க வைப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. 2வது லெசன், why teach financial literacy. ஒரு டைம் திருபாய் அம்பானி கூட அவரோட பேரன் அனந்த் அம்பானி போனாரு. அப்ப அனந்த் திருபாய் அம்பானி கிட்ட கேக்குறாரு, எனக்கு பலூன் வாங்க காசு வேணும், 15 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதை வாங்கிக்கிட்டு தென் அவரு காத்து இல்லாத அந்த பலூனை வாங்கிட்டு காத்த நிரப்பி சேல் பண்ண போயிட்டாரு. ப்ராஃபிட்டும் சம்பாதிச்சுட்டு வந்தாரு. இவரு மட்டும் இல்ல, பெரிய பெரிய பணக்காரரா இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலி கூட எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண கேப் கிடைச்சாலும், சாப்பிட்ற டைமா இருந்தாலும், ஷாப்பிங் டைம், டிராவல் டைம், எல்லா டைம்லயுமே பணத்தை பத்தி பேசிட்டே இருப்பாங்க, சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ராபர்ட் கியோசகி சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அசட் சேர்க்கணும், அப்புறம் தான் லயபிலிட்டி. அதாவது பணம் வரதுக்கான வழிகளை ஃபர்ஸ்ட் உருவாக்கணும், அப்புறம் தான் அந்த பணத்தை செலவு பண்றதை பத்தியே யோசிக்கணும். அசட் அப்படிங்கறது நீங்க ஒரு பொருள் வாங்கினா அது மூலமா இன்னும் உங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்கணும், அதுதான் அசட். லயபிலிட்டி அப்படின்னா நீங்க வாங்குற பொருளோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வீடு கட்டி வாடகைக்கு விடுறீங்க, கார் வாங்கி வாடகைக்கு விடுறீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வரும், அது அசட். ஆனா பர்சனல் யூஸுக்காக கார் வாங்குறது, நீங்க வாழ்றதுக்காக ஒரு வீட்டை இஎம்ஐல கட்டுறது எல்லாமே லயபிலிட்டி தான். அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகும், அதை மெயின்டைன் பண்ணவும் ரிப்பேர் பண்ணவும் உங்க பாக்கெட்ல இருந்து காசு போய்கிட்டே இருக்கும். இதைத்தான் லயபிலிட்டின்னு சொல்றாங்க. ஸோ எது உங்களுக்கு காசு சம்பாரிச்சு கொடுக்குதோ அது அசட், எது உங்க பாக்கெட்ல இருந்து காசை எடுக்குதோ அது லயபிலிட்டி. லெசன் 3, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ராபர்ட் சொல்றாரு, புவர் அண்ட் மிடில் கிளாஸ் மக்கள் சம்பளம் வந்ததும் அவங்களோட பில்ஸ் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வாடகை, இபி, வாட்டர், இஎம்ஐ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தாதான் சேவிங்ஸுக்கு. ஆனா ரிச் மைண்ட் செட் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? சேவிங்ஸுக்கு ஒரு 10-20% ஒதுக்கிட்டு மீதி இருக்கிற பணத்துக்குள்ள பில்ஸை கட்டி செலவு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வேல்யூ குறையிற மாதிரியான லயபிலிட்டி திங்ஸை வாங்காம பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கிற அசட்டா பார்த்து வாங்குவாங்க. அப்படி ரியல் அசட்டா ராபர்ட் கியோசகி எதை சொல்றாரு தெரியுமா? நம்ம அந்த இடத்துல இல்லைனாலும் தொடர்ந்து வேலை நடந்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பிசினஸ். 2வது ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ், ராயல்டிஸ், நோட்ஸ், சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஆத்தர் சின்ன பையனா இருந்தப்ப கிரியேட் பண்ணன காமிக்ஸ் புக் லைப்ரரி. ஆத்தர் சின்ன பையனா இருந்தப்பவே அவரோட புவர் டேட் நல்லா படிச்சு செக்யூர்டான ஒரு ஜாபுக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாராம். ஆனா அவரோட ரிச் டேடு உனக்கு பிடிச்ச அசட்டா பார்த்து வாங்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 9 to 5 ஜாபுக்கு போயிட்டு இருந்தாலும் ஏதாவது பிஸ்னஸ் ஆர் அசட்டை உருவாக்குங்க. நீங்க ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்காக உங்க அசட் ஒர்க் பண்ணி சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, ரிச் பீப்புள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் லக்ஸரி திங்ஸ் பக்கமே போவாங்க. ஆனா புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்றாங்க? கொஞ்சம் பணம் இருந்தா போதும், மற்றவங்க முன்னாடி ரிச்சா காமிக்கணும் அப்படின்னு நினைச்சு லக்ஸரி பிராண்டட் திங்ஸ்ல காசை கொட்டிடுறாங்க. ஸோ ரிச்சா இருக்கணும்னு நினைச்சு வீடு காரனை வாங்கி கடன்ல சிக்காதீங்க. பார்க்க ரிச்சா தெரிஞ்சாலும் கடன் வளர்ந்துகிட்டே போகுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அசட்டை கிரியேட் பண்ணி அதிலிருந்து வர இன்கம்ல லக்ஸரி திங்ஸை வாங்குங்க. லெசன் 4,
ஒர்க் டு லேர்ன், டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. ரிச் மைண்ட் செட் இருக்கிற மக்கள் காசு பின்னாடி ஓட மாட்டாங்க, அதுக்கு பதிலாக நாலேஜை வளர்த்துக்க கற்றுக்கிறதுக்காக ஓடுவாங்க. எஜுகேஷனுங்கிறது ஒரு பவர்ஃபுல் டூல் இல்லையா? இங்கே இருக்கிற பெரும்பாலான மக்கள் சம்பளத்தை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. ஆனால் பணக்காரங்க சொத்துக்களை உருவாக்குறதுல கவனம் செலுத்துறாங்க. சொத்துங்கிறது 2-3 காரு, வீடு, நகைங்க இதெல்லாம் கிடையாது. வருமானத்தை தரக்கூடிய வாடகை விடப்படுற வீடு, ஷேர்ஸு, பாண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே நிறைய சொல்லிட்டு போகலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்யறது அப்படிங்கிறது ஓட்டப்பந்தயத்தில் சிக்கின மாதிரி. புவர் மைண்ட் செட் இருக்கிறவங்க எப்படி ஹை சேலரி வேலையை பெர்மனன்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற டைமில் பணக்காரங்க டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் டேலண்ட்டை வளர்த்துக்கிறாங்க. பர்டிகுலராக மார்க்கெட்டிங், சேல்ஸ், அக்கௌண்ட்ஸு, ஷேர் மார்க்கெட் அண்ட் ஃபினான்ஷியல் நாலேஜ் பற்றி தேடி தேடி படிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வளர்ந்தாலும் சரி, நாலேஜ் தேடுறதை மட்டும் நிறுத்தாதீங்க, அதுவும் ஃபினான்ஸ் பற்றி. லெசன் நம்பர் 5, த ரிச் இன்வென்ட் மணி. நம்ம கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய அசட் எது தெரியுமா? நம்ம மூளை தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன் ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்குறாரு. அதோட வேல்யூ பல மடங்கு அதிகமாக இருந்தது. ஏன்னா அது மெயின் ஏரியாவில் ரோடு பக்கத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி விலை ரொம்ப குறைவாக இருந்தது. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நடுவில் ஒரு சாக்கடை ஓடிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு போக ரோட்டை சுற்றி போக வேண்டியிருந்தது. அந்த இடத்த வாங்க யாருமே ரெடியாக இல்லை. பட் அந்த பிசினஸ் மேன் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாரு. ஸோ கம்மி விலையில கிடைச்ச அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி 3 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சாக்கடையை மூடினாரு. அது கூடவே மெயின் ரோட்டுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு பாலம் கட்டினாரு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல அதை வித்து 3 மடங்கு லாபம் பார்த்தாரு. இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, ரிச் பீப்புள் பணத்துக்கான வழிகளை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது வருமானம் தரக்கூடிய சொத்துக்களை வாங்குறது, கடனை ஒரு கருவியா பயன்படுத்துறது. நார்மல் பீப்புளுக்கு கடனுங்கிறது ஒரு சுமை. ஆனா பணக்காரங்க கடனை ஒரு முதலீட்டு கருவியா பாக்குறாங்க. குறைஞ்ச வட்டிக்கு கடனை வாங்கி அதிக வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் கடனை வாங்கி லயபிலிட்டிஸா வாங்குறதுக்காகவே செலவு பண்ணுவாங்க. வாடகைக்கு விட காம்ப்ளெக்ஸோ வீடோ கட்டினா அது ஆசெட். ஆனா நீங்க வாழ்றதுக்காக, தங்கறதுக்காக கடனுக்கு வீடு கட்டினா அது லயபிலிட்டி தான். எந்த ஒரு வாய்ப்பையும் பணமா மாத்த ட்ரை பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாம் பிரச்சனையை கண்டு பயந்து ஒதுங்குவாங்க. ஆனா ரிச் மைண்ட் செட் இருக்கிறவங்க அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அதவே ஒரு வாய்ப்பா மாத்திக்குவாங்க. ஸோ இந்த 5 லெசன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். உங்ககிட்ட காசே இல்லாம நீங்க கடன்ல கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்காக கொஞ்சம் காசை சேவ் பண்ணி அதை நல்ல ஷேர்ஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல ஏஞ்சல் லோனோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இது எப்படி ஓபன் பண்றது, யூஸ் பண்றதுங்கிற டீடைல்டு வேணும்னா ஏஞ்சல் 1 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.